வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயருக்கு லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது, மறக்காதீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கன்னிராசி. கன்னிராசின்னும் போதே எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னிராசி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூவல் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கும்பொழுது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக கன்னிராசிக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 7ல் புதன் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் மனைவி சார்ந்த விஷயம், ஸோ அம்மா ஒய்ஃப் சம்மந்தமான விஷயங்களை திடீர்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், திடீர்னு ஒரு நல்ல ஒரு பணமோ நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் வியாபாரத்தையும் சொல்லும். நீங்கள் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் ஆகி வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சுக்கிரன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் 9ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதி. 3ங்கிறது ஒரு முயற்சி, உங்களுடைய இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது 3-8 ஒரு துர்ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ 3-8 பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறது. ஸோ அதனால் அந்த 3-8-11 வரும்போது அது திடீர் அதிர்ஷ்டங்களே கொடுத்துரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் முயற்சிகளும் சரி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக சாதிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அதனால் திடீர்னு ஒரு ஹைக் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. 4ங்கிறது தாயார் ஸ்தானம், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு குரு ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா ஆட்சி வரும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் இருக்கும். பட் சின்ன கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கும். ஏன்னா 4 கிரகம்லாம் ஒன்றா இருக்கும்போது சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைகள் ஸ்தானத்துக்கு விதியான சனி 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா சனி இப்போது குருவுடைய சார்த்தில். ஆனால் என்னென்னா சில நேரங்களில் குழந்தைகளோட பிடிவாதம், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமோ ஈகோவாக நடந்துக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக. ஏன்னா சனி ராகு ஒன்றா இருக்குது இப்போது கிட்டத்தட்ட ஏப்ரல் எண்டு. ஸோ இந்த மாதம் கடைசி வர தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறது, நல்ல விஷயங்களும் நடக்கும். பட் இருந்தாலும் சனி ராகு ஒன்றா இருக்கும்போது ஒரு ஈகோ இருக்கும். தாலியை என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், நான் இல்லைன்னா நடக்குமா அந்த கம்பெனி, இப்படிலாம் பேச ஆரம்பிப்பான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு அங்கேயே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனைங்கிறது ஒரு கிரகம் இங்கேருந்து இங்கே பரிவர்த்தனை ஆகுது. அது சிறப்பான பரிவர்த்தனையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சொத்துக்கள், மனைவி பேரில் சொத்து வாங்கலாமா, இல்லை மனைவி வழியிலேருந்து ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சிறப்பான ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் சிறப்பான விஷயங்கள் கொடுப்பார். வெளிநாடு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது தொழிலில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், மேற்படிப்பு பண்ணணும், பெரிய ஒரு லெவலில் வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களாம் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 11ஆம் அதிபதி 11ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களால கொஞ்சம் நமக்கு மன வருத்தம் வரும். ஜாலியாக இருக்கும், பட் இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்கன்றோம். சில நேரத்தில் பார்ட்டியில் சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி கன்னிராசி 12ஆம் அதிபதியான உங்களுக்கு சூரியன் 12ங்கிறது உங்களுக்கு விரயத்தை குறிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 8-12 என்பதே அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய, அதாவது ஒரு வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அப்பா கோச்சிட்டு போகிறது,
அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால ரொம்ப வரும். அதுவும் மேலதிகாரிகிட்டலாம் வந்து நம்ம மனம் நோகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. ஏன்னா இந்த ஒரு 12 நாள் இல்லை 12-13 நாள் வந்து நமக்கு ஒரு எமோஷனை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனைங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான உதாரணத்துக்கு வந்து ஒரு ஈஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு பிடிச்சது நீ எந்த தெய்வத்தைன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் வச்சோன்னா இந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது இறைவன் நம்மளோட வர, அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மேஜிக்லாம் நடக்குங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறைய இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும், அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாகுதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா, நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது, ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா, சர்ப கோயில்கள் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க, புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்கள், பிரார்த்தனை அவசியம், நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.